இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, சர்வதேச மகளிர் தினம். இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் விதமாக உலகம் முழுவதும் எண்ணற்ற கொண்டாட்டங்கள் நடந்தாலும் கூட நம்மளுடைய மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய ஜோஸ் அலுகாஸ் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான கொண்டாட்டம் இன்றைக்கும் காத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜோஸ் அலுகாஸோட மகளிர் தின விழா கொண்டாட்டம் எப்போவுமே எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய துறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பெண்மணிகளை இங்கு வரவழைத்து பெண்மையை போற்றும் விதமாக அவர்களுக்கு சிறப்பு செய்து ஒரு சூப்பரான கொண்டாட்டத்தை இங்கே ஒவ்வொரு வருடமும் நிகழ்த்துவாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த வருடம் இன்னமும் நிறைய பெண்மணிகளை வரவழைத்து அவர்கள்கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸோட நிறைய ஈவெண்ட்ஸோட இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டாட இருக்கோம். ஸோ அந்த வகையில் வி ஆர் அன்ஃபோல்டிங் ஜோஸ் அலுகாஸ் அ ட்ரெடிஷன் ஆஃப் ஃபைனஸ்ட் ஜுவல்லரி வழங்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ உங்கள் கண்கள் முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த மகளிர் எல்லாமே அவர்களது துறையில் நிறைய சாதனைகள் படைத்தவர்கள். அவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன்ஸில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இந்த செலிப்ரேஷன்ஸை நம்ம இன்னும் சிறப்பாக நிறைய நிகழ்வுகளோட இன்றைக்கி கொண்டாடவிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய மகளிர் எல்லோருக்கும் ஒரு ஸ்பெஷல் வரவேற்பு. ஸோ அதற்காகவே நம்மளுடைய ஜோஸ் அலுகாஸோடைய ஃபீமேல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃப்ளார்ஸ் கொடுத்து வரவேற்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்குமே இப்போது ஒரு சிறப்பான வரவேற்பு ஒன்று காத்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட முதல் நிகழ்வாக ப்ரேயர் சாங். ஸோ இந்த ப்ரேயர் சாங்கை பாடுறதுக்காக நம்மளுடைய ஜோஸ் அலுகாஸின் சத்யகலா, ஜெனிஃபர் மற்றும் நாகஜோதி அவர்களை முன்னால் வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் மரத கன்றமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவினல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்திரவும் திலகுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் முணக்க இருந்த பெரும் தமிழலங்கே உன் சீரிறமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஆல்ரைட், ப்ரேயர் சாங் அப்படின்னா நான் கூட ஏதாவது இறைபக்தி பாடலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வந்து எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க நேரத்தில் டக்குன்னு ட்விஸ்ட் கொடுக்குறதுல நம்ம ஜோஸ் அலுகாஸ் ஸ்டாஃபுக்கு நிகர் ஜோஸ் அலுகாஸ் ஸ்டாஃப் தான். வெல், ஓகே, ரொம்ப அழகாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்ம இந்த நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் கூட எந்த ஒரு மங்கள நிகழ்விலும் பஞ்சமுக விளக்கினை ஏற்றி சிறப்பு செய்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர் மாண்பு. ஸோ இந்த விளக்கு வந்து பஞ்சமுக விளக்கு இல்லைங்க, 10 முகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்க மகளிர் எல்லோருமே சேர்ந்து இந்த விளக்கை ஏற்றி தருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ மே வி ஹாவ் ஆல் தி கெஸ்ட் டு லைட் தி குத்து விளக்கு. யாரெல்லாம் ஏற்ற போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே தான். மணிமேகலை மேம், தமிழ் செல்வி மேம், அராஃபத் மிசா மேம், சஹாராணி மேம், மேகலா மேம், உமா மகேஸ்வரி மேம், அமிர்தா மேம் அண்ட் சந்தியா மேம். ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விளக்கை ஏற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இன்னும் ஒரு முகம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்மளுடைய ஜோஸ் ஆலுகா ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்து வந்து அதை இக்னைட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷாட் நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். போகிறப்ப சிறப்பாக கவனிச்சுக்கணும். நாளைக்கு எல்லாருமே நீங்கள் இதுதானே டிபியில் வைக்க போகிறீங்க. Hey, thank you so much all wonderful ladies for doing honors. ரொம்ப அழகாக சிறப்பாக இந்த மங்கள விளக்கு ஏற்றி சிறப்பிச்சிருக்கீங்க. மங்கள விளக்கு ஏற்றி சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you so much and please be seated. ஆல் ரைட். ஸோ ரொம்ப அழகான ஸ்டார்ட். இந்த விளக்கை வந்து ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே ஹப்பாடி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு விளக்கில் எத்தனை முகங்கள் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு கதைகள் இருக்குது. ஆனால் இந்த விளக்கில் 10 முகங்கள் இருக்குது. ஸோ ஒரு பஞ்சமுக விளக்கு இல்லைங்க, 2 பஞ்சமுக விளக்கு அப்படின்னு வேணால் நம்ம இதை சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் த ஆனர்ஸ். ரொம்ப அழகாக இந்த விழாவை நீங்கள் துவக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் இதை துவக்கி கொடுத்ததுக்காக எங்களோட ரிப்பீட் ஆனர்ஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக ஒரு ரோஸ் கொடுத்து எங்கள் ஸ்டாஃப் உங்களை வரவேற்பாங்க. ப்ளீஸ் welcome them, welcome all the dignitaries by giving them a small flower. வசந்த விளக்கா ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுங்க, அப்போ வெல்கம் பண்ணலாம்ல. ஒருத்தருக்கு ஓகே. முதல் ரோஸ் யாருக்கு கொடுக்கலாம்? மணிமேகலை மேம்க்கு கொடுக்கலாமா? மணிமேகலை மேம் ப்ளீஸ் அவங்கள ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஒரு சின்ன வரவேற்பு. அதற்கு அடுத்ததா தமிழ் செல்வி மேம். அராஃபத் மேம். சஹாயராணி மேம். மேகலா மேம். உமா மகேஸ்வரி மேம். உமா மகேஸ்வரி மேம் தான் எனக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க போல. நீங்கள் வந்தால் எல்லோரும் இக்னைட் ஆகிடுறாங்க. ஆல் ரைட், ஓகே. அடுத்ததா சந்தியா மேம். அமிர்தா மேம். Thank you so much all Joy Alucard staff members and thank you all the dignitaries for giving. ரொம்ப அழகாக இவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணினதுக்காக நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ப்ளீஸ் கிவ் them a good round of applause. உங்களுக்கு ரோஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வரவேற்பாங்க இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட வரவேற்பு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நீங்களும் ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் எல்லாருக்காகவும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இந்த 2 நிகழ்வுகளும் நடந்தது. ஸோ இதுக்கு அடுத்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேட்டப் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபாத்திமா ரிப்னாஸ் மேம் ப்ளீஸ் வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக வாங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை பை ஃபாத்திமா மேம். அனைவருக்கும் வணக்கம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்த வந்தோம். உடலுறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் மிகவும் சிறப்பு மிக்கவள். அன்புக்கு அவள் அன்னை, அறிவுக்கு அவள் ஆசான், அறத்திற்கு அவள் துணைவி. அதனால்தான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிற்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறார்கள். தோல்விகளை கண்டு துவண்டு விடாது, அதை எதிர்கொண்டு வாழ்வின் வெற்றி கண்ட பல வெற்றி பெண்கள் நம் மத்தியில் இங்கு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல வீர மங்கையர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, சாதனையாளர்களாகிய உங்களை ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்த ரேஞ்சில் எவ்வளோ வேகமாக போனாங்க பார்த்தீங்களா? ஆல்ரைட், ஃபாத்திமா மேம் வந்து ஒரு தடவை பேசி வெல்கம் அட்ரஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நிம்மதியாக போனாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள திருப்பி கூப்பிட்டப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியோட இன்னும் அழகாக அதை சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு என்ன ஒரு ஷாக்னா, இப்போ நான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் எம்சி பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு 2-3 விஷயம் பேசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நானும் சில புஸ்தகங்களெல்லாம் மேஞ்சப்போ இந்த டைலாக் தான் வந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு அந்த டைலாக சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண், இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா பெண்மையை போற்றாத இடமே இல்லை. வைரமுத்து என்ன சொல்லியிருக்காரு, யாருக்காவது ஞாபகம் வருதா? இன்பத்தை கருவாக்கினால் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினால் பெண்,
விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண் அப்படின்னு அக்காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் பெண்மையை போற்றாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது மட்டும்தான் விமென்ஸ் டே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே ஒரு நாள் கொண்டாடப்பட்டாலும் கூட நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு பெண் இருக்கிறாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய், நம்மளுடன் உடன் சேர்ந்து வளர்கிற நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரி, நம்மளுடனே வாழ்க்கை நடத்துகிற நமது மனைவி, நமக்கு பிறக்கின்ற மகள், இப்படின்னு ஒவ்வொரு வகையில் நம்ம பெண்மையோட தான் எல்லா நாளுமே பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ பெண்மையை போற்றுவதற்கு இந்த ஒரு நாள் மட்டும் பத்தவே பத்தாது இல்லையா? ஸோ நானும் ஏதோ ஸ்பீச்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு போட்டியாக இங்கே இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஜோஸ் ஆலுகாஸ்லேருந்து கேன் வி ஹேவ் ஐஸ்வர்யா டு கிவ் அ ஸ்பெஷல் ஸ்பீச். உயிரினும் இந்த பெண்மை இனிதடா, உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் என்ற பாரதியின் வரிகளின்படி இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிங்க பெண்களுக்கும் அவர்களின் முதுகெலும்பாக திகழும் ஆண்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மகளிராக மகளிர் தினத்தன்று மகளிருக்காக மகளிரை பற்றி பேசுவதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த பெண் சமுதாயமானது தற்போது சுதந்திரமாக வானில் வண்ணப் பறவைகளாக பறந்து கொண்டிருப்பதற்கு வித்திட்ட பல போராட்டங்களின் வெற்றி தினமே மகளிர் தினம். ஒரு சமூகத்தின் கண்கள் பெண்கள், அதே சமூகத்தின் உயிர் நாடியும் பெண்கள். பெண்களின் பெருமையை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளை விட நம் நாட்டின் நதிகளே உதாரணம். பெண் சிறப்பை போற்றுவதற்காக தான் நம் நாட்டின் நதிகளுக்கு பெண்களின் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் எவ்வளவு உயர்வானவர் என்பதற்கு நம் தாய்நாடு, தாய்மண், தாய்மொழி என்றெல்லாம் சொல்வதுதான் அடையாளம். பெண் சிசு கொலை, ஆணாதிக்கம், வரதட்சணை, பலாத்காரம் என்ற அனைத்து கொடுமைகளையும் தாண்டி நாடாளும் ஆணிற்கும் வீடாள பெண் வேண்டும், கடல் போன்ற வாழ்வினில் கலங்கரை விளக்கம்தான் பெண் என நிரூபித்து காட்டியுள்ளவர் நம் பெண்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சொல்லை அடியோடு அளிப்பதற்கு எல்லா துறைகளிலும், அரசியல் முதல் விண்வெளி, எவரெஸ்ட் சிகரம் வரை அன்னை தெரசா, கல்பனா சாவ்லா, ஜெயலலிதா, பச்சேந்திரி பால் என பல வீர பெண்மணிகள் சாதித்து காட்டியுள்ளனர். பெண்களுக்கு எதிராக எத்தனை சினிமா பாடல்கள் வந்தாலும் சரி, அவை அனைத்தையும் வேரோடு அழிக்க ஒரே ஒரு அம்மா பாடல் போதும். பெண்கள் இன்று மேலோட்டமாக முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இன்றும் பல இடங்களில் உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். சம உரிமை என்பது சலுகை அல்ல, அது ஒரு பெண்ணின் பிறப்புரிமை. பாரதி கண்ட புதுமை பெண் வெறும் கனவாக இருக்கக்கூடாது, அது நிஜமாக வேண்டும். பெண்களும் பலரின் தியாக போராட்டத்தால் கிடைத்த சுதந்திரத்தை உணர்ந்து அதை கலாச்சார சமுதாய சீர்கேடாக பயன்படுத்தாமல் சரித்திரம் படைப்பதற்கே பயன்படுத்த வேண்டும். பெண்களை போற்றுவது என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டத்துடன் முடிந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பெண்களின் உழைப்பையும் தியாகத்தையும் அறிவையும் மதிக்க பழகுவோம். பெண் கல்வி மற்றும் பெண் சுதந்திரம் ஆகிய இரண்டு சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம் நாடு உயர பறக்க முடியும். சாதனைகள் பல புரிவோம், சரித்திரம் படைப்போம். சிங்க பெண்களாக பெண்மை வாழ்க, வளர்க பாரதம். நன்றி. மேம் பின்னி பெடல் எடுத்துட்டாங்களா? ஆல்ரைட். ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் அதில் நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த நிறுவனம் தொடர்ந்து பல வருடங்களாக மதுரையில் செயல்பட்டு வருது. ஒவ்வொரு வருடமும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மை விமென்ஸ் டே அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த நிறுவனம் அவர்களுடைய ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருந்தப்போ அவங்களோட மேனேஜர் ஃபுல் வீடியோ கவர் பண்ணார். ஒரு இடத்துல கூட அவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு நம்மளுடைய சுப்பீரியர் வந்து நமக்காக ஒரு வீடியோவை ஃபுல் டைம் எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? விஜய் சார் அதை பண்ணார் இல்லையா? ப்ளீஸ் கிவ் குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ். ஆல்ரைட். அவங்களோட ஸ்பீச்சில் என்னோட டேக்அவே மெசேஜ் என்ன, அவங்க நிறைய விஷயங்கள் கோட் பண்ணாங்க. பட் வாட் வாஸ் த இன்ட்ரெஸ்டிங் திங் தட் ஐ லைக் த மோஸ்ட் அப்படின்னா, நாடாளும் ஆணுக்கும் வீடாள பெண் வேண்டும், கடல் போன்ற வாழ்வினில் கலங்கரை விளக்கம் தானே பெண். இது ஆக்சுவலாக ஒரு சினிமாவில் வர பாடல், ஆனால் அதை அவங்க கரெக்டாக எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதை பாட்டாக பாடிடுறீங்களா? வாங்க ஐஸ்வர்யா, கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். சும்மா வாங்க, நான் எடுத்து தரேன். நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மைக் வச்சுக்கோங்க. வாங்க. நீங்கள் யாரும் அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? நாடாளும் மானுக்கும் வீடாள பெண் வேண்டும், கடல் போன்ற வாழ்க்கையில் கலங்கரை விளக்கம் தானே பெண்மை, பெண்ணிடம் மனதை கொடுத்து விட்டாலே போதும்,
பௌர்ணமிதானே வாழ்வில் எந்த நாளும். ப்ளீஸ் கிவ் a good round of applause for ஐஸ்வர்யா. அவங்கள பேச வச்சாங்க, அவங்களோட நிறுவனத்தார், நம்ம பாடவே வச்சுட்டோம். ஸோ தட் வாஸ் ரியலி அமேசிங்க. ஸோ நாடாளும் ஆணுக்கும் வீடாள பெண் வேண்டும். இன்றைக்கி நம்ம முன்னாடி இவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தாலும் கூட அதில் 2 பேரை நம்ம யாரை ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ்க்கு லேடிஸ் இன்றைக்கி எல்லா ஃபீல்ட்லையும் இருந்தாலும் கூட அந்த வீட்டை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ எப்போவுமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தட் கோஸ் டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ மணிமேகலை மேம் அண்ட் மேகலா மேம், ப்ளீஸ் என் கூட வாங்க, கொஞ்சம் நேரம் நம்ம ஃபன் பண்ணலாம். இப்போது அவங்கள பாட சொன்னப்போ மட்டும் எவ்வளோ நேரம் கை தட்டி என்ஜாய் பண்ணினீங்க. ஓகே சரி, கொஸ்டின்ஸ் மட்டும்தான், அதனால் நீங்கள் ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது காலையில் ஆனால் டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு வேக வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. அங்கே போனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஒர்க் இருக்குது, டைம் பீரியட் ஒர்க் இருக்குது. ஆனால் நமக்கு டைம் பவுண்டே இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த டே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது எவ்வளோ மகத்துவமானது? நானே பிடிச்சிக்கிறேன். ப்ரீசியஸ் தான். ஆனால் ஒரு ஒர்க்கிங் லேடியாக இருக்கும்போது ஹவுஸ் ஒய்ஃபையும் மெயின்டைன் பண்ணணும், ஜாப்புக்கும் போகணும். இது கொஞ்சம் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. இருந்தால் ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியை பார்க்க போகும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இருந்தாலும் வெளியிலையும் போய் அந்த ஆளுமை திறன் வேணும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி லேடிஸ் எப்போயுமே இருக்கணும். பட் எனக்கு வந்து காட் கிஃப்ட், எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சனால ஓகே, எனக்கு ஹாப்பியான லைஃப் இருக்குது. பசங்க ஹாப்பியாக எனக்கு கொடுக்குறாங்க. சொசைட்டி எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. என்ன மாதிரி இருக்கிற லேடிஸ் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பேக் போனும் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் அமையணும். அது இருந்துச்சுன்னா நம்ம நாடு என்ன எல்லாமே ஆளலாம், லேடிஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் வந்து ஜென்ஸு, எங்களோட ஃபாதராக இருந்தாலும் சரி, பிரதர் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, சொசைட்டியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி ஈக்குவலாக நாங்களும் எல்லாத்துலேயுமே இருப்போம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, பெண்கள் ஆண்களை புகழ்றது ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வுங்க. அதை இன்னைக்கு நம்மளுடைய முதல் கெஸ்ட்டே பண்ணினாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறதுனால நான் என்னோட வீடே என்னோட உலகமாக வாழ்கிறேன், அதை நிர்வகிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்டார்ட். தேங்க்யூ. ஸோ அடுத்த ஹவுஸ் ஒய்ஃபையும் கேட்டுடலாம், உங்களை எப்படி மேடம் விட்டு வைக்கிறது? வாங்க முடிச்சிடுவோம், அப்புறம் நம்ம வந்து ஒர்க்கிங் விமன் கிட்ட போகலாம். மேம், இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது எனக்கு வந்து சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னோட குழந்தைகள்லேருந்து எல்லோருமே என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட ஆனாலும் கூட ஒரு ஒர்க் லைஃப்பையும் ஒரு ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களால் எல்லா ஃபீல்டையும் ஷைன் பண்ண முடியும். இன்றைக்கி விமென் ஷைன் பண்ணாத ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விமென் ஆர் அவுட் நம்பரிங் மென் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், ஈவன் இன் விச் மென் கெனாட் அச்சீவ் அப்படிங்கிற ஃபீல்ட்லேயே கூட. ஸோ நீங்கள் எப்படி ஒர்க்கிங் விமென் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டை பார்க்குறீங்க? அதாவது அவங்கள ரொம்ப பெருமையாக யோசிப்பேன். வீட்டில் நம்ம இருக்கோம், அதை விட அவங்க அவ்வளோ எக்ஸ்ட்ராவாக நிறையா பார்க்குறாங்கன்னு. அதுக்காக இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத என்றைக்கு மைனஸாக நினைக்கல. அந்தளவுக்கு கேர் எடுத்து ஹஸ்பண்டை பார்க்க முடியுது. பிள்ளைங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக நல்லா கேர் எடுத்து நல்ல பொசிஷனில் உட்கார வைக்க முடிஞ்சிச்சுங்கிறனால அது வந்து ஒரு ஏன்னா அந்தளவுக்கு ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிற டைலாக்லாம் சொன்னதில்லை எப்பயும். சார் என்ன பண்ணுறாங்க மேம்? சார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான், வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மைனஸாக பேசியிருந்தாங்கன்னா நம்ம வெளியே போய் சாதனை பண்ணியிருக்கணும், இவங்க நம்மளை வீட்டில் உட்கார வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஆவேசமாக வந்திருக்கும். ஆவேசம் நோட் த பாயிண்ட். ஆமாம், வரும்ல. அப்போ அப்படிலாம் நம்ம சாதிக்கலையேங்கிறத மைனஸாக நினைக்காத அளவில் வீட்டை நல்லா பார்த்துட்டோம். அது அந்த அருமை தெரிகிற மாதிரியான ஹஸ்பண்டும் குழந்தைகளும் இருக்கிறது நம்ம வந்து அப்போ நல்லா சாதனை பண்ணிட்டோம். பிள்ளைகளையும் அந்த மாதிரி வளர்த்து கொடுத்துட்டோங்கிறது போதுங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக நீங்களும் மேடம் சொன்ன அதே மெசேஜை காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. உங்களுக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆல்ரைட், 2 பேருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நான் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு இப்போது லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுங்கிறது ஒரு இது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஆணோட வெற்றிக்கு பிறகிலும் ஒரு பெண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட
அதுதான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவங்க வெளியிடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ எஸ்பெஷலி சாரை கேட்டால் தெரியும், எனக்கு தெரியும் பர்சனலாக அவங்கள தெரியும் எந்த அளவுக்கு மேடம் ஆமாம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போகிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ண முடியும். அது ஒரு பொண்ணு ஒரு மெயின் ரீசன் தான். ஆல் ரைட். ஸோ எனக்கு இன்றைக்கி என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, எத்தனையோ ஆண்டுகள் இதே நிறுவனத்தில் இதே இடத்துல நின்று நான் வந்து மகளிர் தின விழாவை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போலாம் விஜய் சார் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யாரும் மைக் முன்னாடி வரவே மாட்டாங்க. விஷீப் சார், ஓகே, விஷீப் சார் யாருமே மைக் முன்னாடி வரவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த 2 ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க கன்வே பண்ண மெசேஜை அவர் எவ்வளோ அழகாக அக்னாலேஜ் பண்ணார், எவ்வளோ அழகாக என்டார்ஸ் பண்ணார். ஸோ த பவர் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் கிரேட். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் ஒப்பீனியன்ஸ். ஸோ அடுத்ததாக நம்ம இங்கே இருக்க பெண்மணிகளில் யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபீல்டே ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் நான் புதுசாக கேள்விப்படுற ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளவர் மெடிசின் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை கையாளக்கூடிய உமா மகேஸ்வரியன் அமிர்தா மேம் வந்திருக்காங்க. வாங்க மேம், 2 பேரும் இணைஞ்சே வாங்க. மேம், பிஃபோர் வி கெட் இன் டு த கான்டெக்ட் ஆஃப் வாட் திஸ் ஈவெண்ட் இஸ் ஆல் அபவுட், இந்த ஃப்ளவர் மெடிசின் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஃப்ளவர் மெடிசன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர் கண்டுபிடிச்சது, யூகேயில் இருக்கிறது, பேஸ்டு ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக இது என்னென்னா ரூட் காஸ், எல்லா நோய்களுக்கும் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசு தான். எந்த நோயும் எடுத்தோடனே வர்றது கிடையாது. உங்களுக்கு எடுத்தோடனே சுகர் வருதுன்னா, இல்லைன்னா எந்த நோய் வருதுனாலும் ஒன்று கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்களோட யங் ஏஜில் ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லாமல் எந்த நோயுமே வர்றது கிடையாது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகுது. அதுதான் மெயினானது ஃப்ளவர் மெடிசனில் பார்த்தீங்கன்னா. இது எல்லாத்துக்குமே, எல்லா நோய்களுக்கும், நோய்கள்ன்றதை விட மனசுக்கான மலர் மருத்துவம், இது மனதிற்கான மருத்துவம், இதுதான் ஃப்ளவர் மெடிசன். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் எந்த அலோபதி மெடிசனோ இல்லைன்னா எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. என்னோடய பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. ஆக்சுவலாக அவன் வந்து எப்படின்னா வந்திருக்காங்க, காரில் தான் வெயிட் பண்ணுறாங்க, அவனை பார்த்துக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து படித்ததே அவனுக்காக தான். பார்த்துக்க முடியாது. 4.5 years வரைக்கும் அவன் படுக்க தான் என் பையன். யாருக்குமே தெரியாது. நான் அலையாத டாக்டர்ஸ் கிடையாது, பார்க்காத மெடிசன்ஸ் கிடையாது. இதை ஏன் கன்வே பண்ணுறேன்னா, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒருத்தவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்களே, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், அந்த மாதிரி தான். பார்க்க எப்படி இருக்கோம், சிரிச்சிட்ருக்கோம் எல்லாரும். என்னால் முடியுமா, என்னை பார்க்குறவங்க என்னை பார்த்து சிரிக்கணும், அட்லீஸ்ட் அதை நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். கரெக்டாக நான் உள்ளே அழுதுட்டு இருந்தாலும் என்னால் ஒரு 2 பேர் சிரிக்கிறாங்களா, அதுதான் இந்த ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கான மெயினான ரீசன். அதுதான். என்ன பண்ணேன்னா, அவனுக்கு கொடுக்குற மெடிசன் கொடுத்துட்டே தூங்கிட்டே இருப்பான். அவனை தட்டி அவன் உயிரோடு தான் இருக்கானான்றதை நான் அவனை தட்டி பார்த்து தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் ரொம்ப அழுதுட்டேன். ஸோ அதனால் எனக்கு அழுங்க வராது. என்ன சொல்கிறது, நிறைய குழந்தைங்களுக்கு அது முன்னாடி செஞ்சுருக்கோம். பட் ஆனால் நிறைய குழந்தைங்கள, நிறைய பேருக்கு நம்ம போய் இப்படி நிற்கிறோமே, நம்மளை மாதிரி நிற்கிறவங்க என்னால் முடிஞ்சதை சரி பண்ணணும்னு நான் படிக்க ஆரம்பித்தேன். தான் கொரோனா பீரியடில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இது எங்கே போனால் என்னால் ஒரு 4 பேரையாவது, ரொம்பலாம் வேணாம், ஒரு 4 பேரை என்னால் நல்லாக்க முடியுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான். இது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். எங்கள் அம்மா தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. பட் ஆனால் நான் படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்க பார்க்குறதுக்கு அவங்க இல்லை. அவங்க இறந்ததோடைய என்னோடய ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு கேன்சர் பேஷண்ட், பிரெஸ்ட் கேன்சர். அவங்களுக்கு வித்தின் 1 month அவங்க வந்து க்யூர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிரெஸ்ட்டில் அந்த சிஸ்ட் இல்லை அப்படின்னு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் மை கெரியர். அதுக்கப்புறம் ஒரு ஆளாக பார்த்து மோர் தென் இப்போ எனக்கு வந்து ஒரு 100 பேஷண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அவங்க யாருக்கும் நான் வந்து மெடிசன், மேபி அவங்க கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க அப்படின்னா மேபி மெடிசனுக்கு மட்டும் அவங்க சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியும், கரெக்டாக கொடுக்க முடியாதவங்களுக்கு நான் வாங்குறது கிடையாது. ஸோ இதை நானே சிஸ்டரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டேன். ஆனால் இதுக்கு எல்லாமே என்னோடய அம்மா தான் சப்போர்ட். இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அம்மா, நீங்கள் இல்லை, இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம், தட் வாஸ் ரியலி பவர்ஃபுல் அண்ட் இமோஷனல் ஆஸ் வெல். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வேர்ட் சொன்னீங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த வேர்ல்டு வந்து எளிதிலும்
ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ரொம்ப வேகமாக பண்ணுறாங்க. யூனோ அவங்க என்ன விதமான விஷயங்களை கடந்து வராங்க அப்படிங்கிறத வந்து யாரும் அதிகமாக யோசிக்கிறதில்ல. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து யூ ஸ்டில் வேர் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். தட் ஆக்சுவலி கன்வேஸ் லாட் ஆஃப் எனர்ஜி டு அஸ். எங்கள் எல்லாருக்குமே அது நிறைய எனர்ஜி கொடுக்குது. ஹவவர் உங்களுடைய இந்த கரேஜ் இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு டவுட்டே இல்லை. ப்ளீஸ் கிவ் ஹர் ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ். ஓகே, இந்த உமா மகேஸ்வரி அண்ட் அமிர்தா காம்போவில் இன்னும் அவங்க பாக்கி இருக்காங்க இல்லையா? ஸோ சிஸ்டர் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்கலாம். மேம் ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அக்கா எப்படி வந்து எனக்கு சப்போர்ட்டிவ்னா, நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு, அவன் என் சைல்டு. ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்லேயே வந்துட்டு இது மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு செப்பரேட்டாக ஒரு 5 இயர்ஸ் இருந்துட்டு ரொம்ப நானுமே இந்த மலர் மருத்துவம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி, அதுக்கப்புறம் அக்கா வந்து எனக்கு அதுதான் இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நான் அவளுக்கு தான் ரொம்ப சல்யூட் பண்ணி, அவளுக்கு தான் நான் ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. அக்கா வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அம்மா, அடுத்த அம்மா, எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ். நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு என்னையும் என்னோட குழந்தையும் பார்த்துட்ருக்கா. அக்கா சொன்ன மாதிரி தான் அதே அந்த இது தான் சொல்ல வர்றேன். என்ன பேசன்னு தெரியல. ரொம்ப சப்போர்ட்டிவ் சார் அக்கா. ஹாப்பி உமன்ஸ் டே. உனக்கு தான் சார். ஒரு உமனாக இருந்து அவளுக்கு தங்கச்சியாக இருக்கிறத நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த சிஸ்டர்ஸ் டியோ மேட் ஆர் டே அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேரும் எவ்வளோ சேலஞ்சஸை எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் கூட, ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. மே ப்ளீஸ் யூ பாஸ் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி டு ஆல் ஆஃப் அஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசினாங்க. ப்ளீஸ் கிவ் தம் அ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ். ஆல்ரைட். ஸோ அடுத்ததான் நான் ஒரு டியோவை கூப்பிட போகிறேன். இவங்க சகோதரிகள் இல்லை, ஆனாலும் கூட தே பிலாங் டு அ காமன் ஃபீல்ட். அவங்க 2 பேரும் அருகருகே உட்கார்ந்துருக்கிறத வச்சே நம்ம சொல்லிடலாம். ஒருத்தவங்க வந்து லெக்சரராக இருக்காங்க தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில், அண்ட் இன்னொருத்தவங்க ரிட்டையர்டு பிரின்சிபல் ஃபாட்டிமா காலேஜில். ஸோ இந்த டீச்சர் காம்போவை வரவழைக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். மேம் நீங்கள் உட்கார்ந்தே பேசலாம். சஹாராணி மேம், ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோதான் நம்ம கிளாஸ் ரூம்ஸில் வந்து நாம் ஃபுல் டே உட்கார்ந்துருந்தாலும் கூட அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர் நின்னே தான் பாடம் நடத்துவாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஒரு நன்றியாக கூட பயன்படுத்திக்க விரும்புகிறேன். இன்றைக்கி எங்கள் ஃபேக்கல்ட்டி உட்காந்துருக்கட்டும், குழந்தைகளை வளர்த்து எடுத்து இந்த உலகத்துக்கு ஒப்படைக்கிறது, அவங்கள ஒரு பொசிஷனில் ஒப்படைக்கிறதுங்கிற அரும் பணியை செய்யக்கூடியது வந்து ஆசிரியர் பணி. நீங்கள் கல்லூரிகளில் பணியாற்றிருக்கீங்க, முதல்வராக இருந்திருக்கீங்க, ஓய்வு பெற்றிருக்கீங்க. இந்த சேவை இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தப்போ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதில் சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ப்ளீஸ் பி சீட்டட் மேம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அப்படி நின்று பழகிட்டோம் நாங்கள். எங்களுக்கு உட்காந்து பேச தெரியாது. ஆசிரியர் பணி உண்மையிலேயே ஒரு நோபல் ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பணி. நிறைய குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறோம். இன்னுமே எனக்கு சில இடங்கள்லாம் பார்த்தா இவங்களை சீர்படுத்தணுமேங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் பேச முடியாத இடங்கள். நானும் 84 வேலைக்கு சேர்ந்தேன். 38 வருடங்கள் ஃபாட்டிமா காலேஜில் எத்தனையோ குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உருவாக்கி விட்டுருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் பேசுனதை பார்த்தா எங்களோட பணிகள் அப்படி ரொம்ப பெருசாக தெரில, சாதனையாக தெரில. எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. நானும் என்னோடய இளமை பருவம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட, அதாவது என்னை பற்றி நான் சொல்லிக்கணுன்னா, அவங்க எல்லோரும் இப்போ கஷ்டப்பட்டேங்கிறாங்க. நான் சின்ன வயதில் 7 வயதுலேருந்து பூ கட்டி தான் நான் படித்தேன். அதாவது இந்த பூ கட்டி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்தோன்னா எங்களுக்கு கூலி 1000 பூ கட்டினா அந்த காலத்தில் 10 காசு எங்கள் காலத்தில். அப்போ அதை கட்டி கொடுத்து அதில் கலெக்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி தான் நான் எம்காம் முடித்தேன். ஐ எம் ப்ரவுட் டு சே தட். ஏன்னா என்னோடய உழைப்பிலேயே நான் படித்தேன். பிகாஸ் மை பேரண்ட்ஸ் வேர் புவர். அப்படி படித்து எம்காம் முடிக்கும்போது நான் நல்லா ப்ரே பண்ணதே, எனக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் வேணும்னு கேட்டேன். காட் வாஸ் வெரி கிரேட்ஃபுல், வெரி கைண்ட் இனஃப் டு ப்ரொவைட் ஆல் தட். எனக்கு உடனேயே ஃபாட்டிமா காலேஜில் வேலை கிடச்சிது. 84 முடித்தேன். 84 ஜாயின் பண்ணேன். நல்ல ஒரு உருவாக்கம். 89 எனக்கு கல்யாணம் ஆச்சுது. அந்த 89லேருந்து என்னை இவ்வளவு தூரம் கேரி பண்ணி கொண்டு வந்தது என்னுடைய கணவர் தான். பெண்கள் தினம் பெண்கள் தினம்னு சொன்னால் கூட என்னைய சுமந்து காத்து என்னுடைய குழந்தைகளையும் பராமரித்து என்னை இவ்வளவு தூரம் டாக்டரேட் படிக்க வைத்து
ஒரு நல்ல கல்லூரியில் ரிட்டையர் ஆன பிறகும் பிரின்சிபலாக தொடர்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என் கணவரை நன்றியோடு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, நான் இங்கே வந்து பார்த்ததில் 2, 3, 4 பெண்களை நான் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிறேன்னா, கேட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒழுங்கு பண்ணி கொடுத்த, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த பிஷப் சார், ஜோஸ் ஆலுக்காஸுக்கு ரொம்ப நன்றி. இப்படிப்பட்டவங்கள நம்ம நேரில் போய் பார்க்குறதெல்லாம் கஷ்டம். இங்கே பார்த்த பிறகு ஐ வாஸ் ரியலி எப்படி சொல்கிறது, மூடு, ஒரு எமோஷ்னல் ஆகிட்டு. எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிற ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க. பட் ஸ்டில் எல்லாவற்றிற்கும் மத்தியில் தான் நாங்கள் மேலே வந்தோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சிங்கிள் பேரண்ட்டுங்கிறாங்க, அவங்க ஸ்பெஷல் சைல்டோடுங்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறாங்க. இவங்களோட சாதனைகளை நினைக்கும் போது நாங்கள் நத்திங். பட் ஸ்டில் God has provided me all sorts of help, power and all possible things to make me happy as well as peaceful. அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், எங்கள் பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்கிறேன், இந்த சான்ஸை உருவாக்கி கொடுத்த ஜோஸ் ஆலுக்காஸுக்கு நன்றி சொல்கிறேன். ஜோஸ் ஆலுக்காஸை இன்னொரு விதத்தில் நினைக்கணும், உள்ளே வந்து சும்மா அப்படி பார்ப்போன்னு வந்தால் கூட நகை வாங்க வைக்கிற திறமை அவங்களுக்கு உண்டு. ஒரு கோல்டு ஜுவல்லரி, ஒரு சின்ன கம்மல் எடுத்துகிட்டு போவோன்னு நினச்சி உள்ளே வந்தால் வைரம் வாங்காமல் வெளியே விட மாட்டாங்க. அந்த திறமையும் நான் பாராட்டியே ஆகணும். அதனால் எங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காமல் நான் இவங்களையும் பற்றி நினைக்கிறேன். இந்த பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், மேனேஜராகட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று வாங்காமல் வெளியே விடக்கூடாது. அவங்க ஒரு தீவிரவாதிகள் மாதிரி வேலை செய்வாங்க. I am very happy to share that Jose Alucas has trained the staff very well. Hats off to them. Thank you, children. Well, thank you so much, Saharani ma'am. ஆக்சுவலாக ஒரு பிரின்சிபல் வந்து பேச ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கமாண்டாக இருக்கும், நம்மளை மிரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சா, அவங்க ரொம்ப இமோஷ்னலாக இன்னும் மூட் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தையை தான் நானுமே பயன்படுத்த விரும்புகிறேன். என்னன்னு தெரியல, நான் இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு தடவையும் ஹோஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் இட் இஸ் மேக்கிங் மீ மோர் அண்ட் மோர் இமோஷனல். எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிற லேடரில் அவங்க ஏறி இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே அவங்களோட அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கப்போ தான் நமக்கு தெரிய வருது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஒரு சீனியர் ரிட்டையர்ட் பிரின்சிபல் பேசிட்டாங்க, தற்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய லெக்சரர் நம்ம கூப்பிட வேணாமா? வாங்க, நம்மளுடைய டிஎன்பிடியில் லெக்சரராக இருக்கக்கூடிய அராஃபத் மீசா மேம் நம்மளோட இருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். என்னோடய கம்யூனிட்டியில் நான் தான் பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன், எம்ஏ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். எங்கள் கம்யூனிட்டியில் யாருமே படிக்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சொசைட்டியில் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ஸ்டேட் லெவலில் 2nd ரேங்க் எடுத்து இன்றைக்கி நான் ஹோசூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான் சார். எல்லோரும் இமோஷனலாக ஸ்டோரி சொல்லிட்டே வராங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தப்போ ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அந்த லாஸ்ட் வேர்ட் நீங்கள் கவனிச்சிங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் லெக்சரராக இருக்கேன் அப்படின்னாங்க. தட் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் விச் இஸ் ப்ரிஃபர்ட் பை மோஸ்ட் ஆஃப் த கைஸ். அவங்க கிளாஸில் லேடிஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ், வெரி ஃபியூ. நீங்கள் மோர் ஆஃப் த லேடி ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்திருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ட்ரிபிளியில் இருந்திருப்பாங்க. மேம், பசங்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படி மேம் இருக்குது? சார், எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சார் திருக்குறளில், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அந்த மாதிரி தான். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஒரு இறங்கினதுக்கு அப்புறமே யோசிக்கணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாலே அது இழுக்கு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. வாவ், அமேசிங். டீச்சர் தாங்க. அவங்க எங்கே இருந்தா என்ன, ரிட்டையர்டாக இருந்தா என்ன? ப்ளீஸ் கிவ் போத் தி யூ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ். ஆல்ரைட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட், இந்த ஜங்ஷனில் நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அழகாக ரோஸ் கொடுத்து வரவேற்கலாம். வி ஹாவ் டாக்டர் லக்ஷ்மி பிரியா, எம்பிபிஎஸ் எம்டி, பேத்தாலஜிஸ்ட். ஸோ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் அவர்களுக்கும் ஒரு ரோஸ் கொடுத்து வரவேற்கலாம். இதில் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ஒருத்தராக தங்களுடைய அனுபவங்களை சாதனை பெண்மணிகள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டே வராங்க. அந்த வகையில் அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போகிறேன்? பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய 2 பெண்மணிகள் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சொன்னோன்னே ஹைலைட் ஆகிறாங்க பார்த்தீங்களா? தொலைத்தொடர்பு, அதாவது பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணி வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய
Please give a good round of applause and welcome Tamil Selvi ma'am. She is Tamil Selvi. மேடம் வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணி விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. ஷி வாஸ் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். மேம், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இன் பிஎஸ்என்எல் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும், சிலவற்றை பகிர்ந்துக்கோங்க. 2 பேர் சேர்த்து. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் வாங்கியிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி 79 எங்கள் அம்மாவுடைய கம்பாஷியேட் அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுடைய கம்பாஷியேட் அப்பாயின்மெண்ட்டை வந்து 79 எனக்கு கொடுத்தாங்க. அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாதம் என்னமோ தான் ஒர்க் பண்ணேன். அதுக்குள்ளே இவங்க ஜாபெல்லாம் வேண்டாம், நீ வீட்டில் இருந்தால் போதும்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே போனேன். அங்கே போயிட்டு எனக்கு என்னோடய லைஃப் வந்து மொத்தமே எனக்கு அப்போ என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு 18 வயசு. அப்போது எனக்கு 13 இயர்ஸ் தான் நான் வந்து என்னோடய லைஃப், மேரேஜ் லைஃப். அதுக்கப்புறம் 95 எங்கள் மிஸ்டர் வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க. எனக்கு 4 பசங்க, 2 பையன் 2 பொண்ணு. 4 பேரும் என் கடைசி பையனுக்கு 5 வயசு அவங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கும்போது நான் 4 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே மதுரையில் வச்சு என்னோடய ஜாபு அவருடைய கம்பாஷியேட் அப்பாயின்மெண்ட்டே எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னோடய ஹஸ்பண்டோட ஜாபை நான் வாங்கிட்டு இங்கே வந்தேன். அப்போ வர்றப்போ 4 பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம எப்படி வாழ போகிறோம்? எனக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. எங்கள் மாமனார் மாமியார் என்னை புரிஞ்சிக்கல. அவங்க 2 பேருமே லண்டன் சிட்டிசன்ஷிப்பு. அங்கே இருந்ததுனால என்னை இது பண்ணிக்கவே இல்லை. கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்று தான் நினச்சேன், என்னோடய மிஸ்டர் வந்து இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டார். நாம் 2 பேர் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை நீ ஒரு ஆளாக நின்று செய்ய போகிற, அதனால நீ தைரியமாக இருக்கணும், நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கு நீ போயிடக்கூடாதுன்னு எனக்கு சொன்னதுனால நான் அதைத்தான் மட்டும் நினச்சேன். நான் என்னுடைய இழப்பை மட்டும் நான் நினச்சேன்னா என் பிள்ளைங்களோட இழப்பை நான் எப்படி சரி பண்ண முடியும்? அதனால நான் வந்து ரொம்ப தைரியமாக வாழ்ந்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் அப்படியே வந்துட்டேன். வந்து ஜாபு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மதுரை வந்தாச்சு. மாமனார் மாமியார் சப்போர்ட் இல்லாதனால நான் இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. வந்துட்டேன். வந்து அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து இங்கே சேர்க்கும் போதெல்லாம் என்னோடய ஜுவல்லத்தான் சேல் பண்ணி தான் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் படிக்க வச்சேன். இப்போது நான் 4 பிள்ளைங்களுமே மாஸ்டர் டிகிரி 4 பேருமே முடிச்சிருக்காங்க. பெரிய பையன் கனடாவில் இருக்கான், 2வது பையன் சவுதியில், கடைசி பையன் வந்து சவுதியில் இருக்கான். 5 வயசு அவங்க அப்பா இறக்கும்போது இப்போ சவுதியில் இருக்கான். 4 பேருக்குமே கல்யாணம் பண்ணிட்டேன். 3 பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. கடைசி பையனுக்கு இப்போ போன வருஷம் தான் முடித்தேன். அதனால் நான் வந்து இப்போது ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். இவங்க மலர் மருத்துவத்தில் சொன்ன மாதிரி கவலைகள் இருந்தால் தானாகவே எல்லாமே வந்து எல்லா வியாதியும் வரும்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து கவலைப்பட்டு எதையுமே நம்ம வந்து சரி பண்ண முடியாது. நான் வந்து 79 கிலோ இருந்தேன். இப்போ ஒரு 2021 தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 26 கிலோ குறைஞ்சிட்டேன். இப்போ ரொம்ப கம்மியாகிட்டேன். பழைய ஃபோட்டோ பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே என்னை கேட்பாங்க, தமிழ்ச்செல்வி மேடத்தோட வாய்ஸ் கேட்குது, ஆனால் அவங்கள காணமேன்னு என்கிட்டே வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சிருக்கிறேன் நான். அதுக்கு காரணம் அந்த ஒரு சில கவலைகள்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த கவலை சரியாகாது. நம்ம அதுக்கு வந்து என்ன தீர்வு கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு நானே பூஸ்டப் பண்ணிவிட்டு இப்போ ஹாப்பியாக என்னைய நானே உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்னோட கஷ்டம் பெருசாக நான் நினச்சேன்னா நம்மளை மாதிரி நான் படிச்சிருந்தேன். ஓரளவுக்கு என்னோடய வீட்டுக்காரோட பென்ஷனு வேலையும் கிடச்சதுனால நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். படிக்காதவங்களாம் என்ன செய்வாங்க? ஹஸ்பண்டை இழந்துட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடவுள் நம்ம நல்லா தான் வச்சுருக்கிறாரு. நம்ம அதுக்குரிய ஒரு நன்றி கடனை இப்போ டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் கடவுளுக்கு. என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து நான் மோட்டிவேஷனலாக இருக்கேன். ஆஃபீஸ்லேயுமே எல்லாருமே சொல்லுவாங்க, மோட்டிவேஷன்லாம் தமிழ்ச்செல்வி மேடத்தை சொல்லணும்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபீல்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். பணங்கள் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா ஆஃபீஸ்க்கும் நான் போக வேண்டியிருக்கும். ஈவன் கலெக்ட்ரேட்டு, இது கோர்ட்டு, எஸ்பி ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, எல்லா இடத்துலையுமே நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். பிஎஸ்என்எல்ல அவங்க பேசிவிட்டு அதை பணம் கட்டாமல் விட்டுருவாங்க. அதை கலெக்ட் பண்ணணும். அதை வந்து நான் ஒரு சேலஞ்சிங்காக எங்கள் மேடம் ஜிஎம் மேடம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழ்ச்செல்விட்ட சொல்லுப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னுவாங்க. அது மாதிரி தான் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் போய் காசு யாராவது வாங்க முடியுமா? ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே போய் 66,000 ரூபா கையோ கேஷாக வாங்கிட்டு வந்தேன் நான். அதனால் லோக்கல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் என்னை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதில் வந்து எங்கள் ஜிஎம் வந்து டிஜிஎம் அந்த தடவை அவர் தான் நேஷ்னல் அவார்டு வாங்கினார்.
அவுட்ஸ்டாண்டிங் கலெக்ஷனில். அது வந்து எனக்கு ஒரு வகையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி, மனசில் கவலைகளை யாரும் வச்சுக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். இந்த காலத்தில் சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே தைரியமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட இன்னும் வந்து அவங்க இன்னும் நல்லா மேலும் மேலும் வளர்ந்து எல்லோரும் நல்லா வரணும். அதுவும் ஆளுக்காசு பிள்ளைங்களெல்லாம் கேட்கவே வேண்டாம். எல்லா பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு அவங்க மேனேஜரு. ஆமாம், அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தமிழ்செல்வி மேம் பேசினப்போ அவங்களும் இன்னமும் நிறைய விஷயங்களை இமோஷனலாக தான் கொண்டு போனாங்க. இது எல்லாத்தையுமே என்னோட எல்லா இடங்கள்லையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஐ எம் அ சன் ஆஃப் அ சிங்கிள் பேரண்ட், மை மாம் இஸ் அ கேன்சர் விக்டிம், சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் எல்லாரோட விஷயங்களையும் என்னால் கனெக்ட் ஆக முடியுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. பப்ளிக் செக்டரில் வேலை பண்ணுறப்போ எவ்வளவு விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க காம்போவில் இன்னொருத்தவங்களை கூப்பிடலாம். இவங்களும் பப்ளிக் செக்டரில் தான் வேலை பண்ணுறாங்க. வி ஹாவ் கனரா பேங்க்லேருந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சந்தியா அவர்கள் இருக்காங்க. ஸோ பேசலாம் மேம். மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து எந்திரிச்சு வரலாம் மேம். மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பப்ளிக் செக்டரில் இருக்கவங்க நம்ம அந்த மாதிரி தானே பேசணும். ஓகே, பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லாருமே தங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை நிர்வகிக்கிறதுக்கு பேங்க்கை நாடாதவங்க இருக்கவே முடியாது. சாமானியர்லேருந்து தொழிலதிபர் வரைக்கும் அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாருமே பேங்க்கை நாடுறாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருந்திருக்கும். அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்துக்கோங்க. நான் 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே அவங்களோட சைடில் இருந்து பார்ப்பேன். நான் அந்த சைடில் ஆப்போசிட்டில் இருந்தால் நான் என்ன எதிர்பார்ப்பேனோ அது மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் வந்து யாரையும் வெயிட் பண்ணது வச்சது கிடையாது. ஃபாஸ்ட்டாக தான் சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இல்லை, அவங்க ரொம்ப பதறாங்க. நான் அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் வருஷமாக ஹஸ்பண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு பேச்சாளரோட மனைவியாக இருந்து பேசாமல் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சந்தியா மேம். எந்திரிச்சு வரமாட்டேன்ட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். த பெஸ்ட் கம்ஸ் அட் த லாஸ்ட் அப்படின்றது மாதிரி நாங்கள் இவங்களை ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களும் என்னடா இப்படியெல்லாம் கொடுத்து விட்றானே அப்படின்னு அவங்க சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் டாக்டர் லக்ஷ்மி பிரியா அமிட்ஸ்டஸ். டாக்டர் லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு MBBS MD அண்ட் ஹர் ஸ்பெஷலைசேஷன் இஸ் ஷீ இஸ் அ பேத்தாலஜிஸ்ட். ஸோ பேத்தாலஜி அப்படின்றப்போ எல்லாருக்கும் அது போய் சேருதா அப்படின்றது அவங்க நிறைய பேரும் அவங்களுடைய புருவங்களை உயர்த்துறப்போ எனக்கு தெரியுது. மேம் நான் சொல்கிறத விட இன்னும் ரொம்ப அழகாக எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க இந்த ஃபீல்டு பற்றியும் உங்களுடைய அனுபவங்கள் பற்றியும். ப்ளீஸ் ஷேர் a few words. Thank you for the introduction, sir. Good evening to all. Happy Women's Day and எல்லாருக்குமே happy Women's Day. Thank you and special thanks for the team who organized this women's எங்களை அதுவும் இங்கே எல்லாரையும் ஷாப்பிங் பண்ணுறவங்க எல்லாரையும் பிடிச்சி empowerment. Thank you for that also. சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட்டு. So I am Dr. Sri Lakshmi Priya, MBBS. Then I did my diabetology and did my MD path. ஸோ பெத்தாலஜி அப்படிங்கிறது நோய் குறியியல் துறை. தமிழில் நோயை குறித்து கூறுபவர்கள், அதுதான். வி கேவ் த டயக்னோசிஸ். வி யூஸ் டு கிவ் ஆல் த டயக்னோசிஸ். லைக் எக்ஸாம்பிள் இப்போ பிளட் கேன்சர் பயாப்சி அனுப்புவாங்க இல்லைங்களா. ஸோ அதில் நார்மலாக இல்லையா, டியூமர் இருக்கா இல்லையா, அதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். ஸோ வில் கிவ் த டயக்னோசிஸ் அண்ட் திஸ் ஆங்காலஜி பீப்புள் தே வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். அதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். அதில் சினிமா ஃபீல்டில் இருக்க கேமராமேன் மாதிரி தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுற நாங்கள். லைட்ஸ் மேன், கேமராமேன் மாதிரி எங்களை யாருக்கும் அவ்வளோ தெரியாது. பட் ஸ்டில் டயக்னோசிஸ் பிளேஸ் அ வெரி கிரிட்டிக்கல் ரோல். டயக்னோசிஸ் நார்மலாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் கிரிட்டிக்கலாக கொடுக்கும்போது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இன் மை ஹெச்ஓடிஸ் தெம் கேன்சர் அப்படின்னு கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்குமே. ஸோ we used to face many issues but still for the betterment of the patient we have to work hard. எங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டம்தான், தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய இன்ட்ரடக்ஷன். அண்டு எங்கள் MBBS நான் மெடிசன் போனது வந்து எனக்கு ரொம்ப க்ரேஸ்னே சொல்லலாம். மேக்ஸ் பிடிக்காது, சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்ற சென்ஸ் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸு வரும் அவ்வளோதான். ஸோ அதனால் அப்பா சர்ப்ரைசிங்காக MBBS ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் MD கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஒர்க் இன் ரயில்வேஸ். நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் CSI டென்டலில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அண்ட் ப்ரைவேட் ஃப்ரீலான்சிங், அவ்வளோதான். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் இன்ட்ரொடக்ஷன் சார்.
தேங்க்யூ பேத்தாலஜிஸ்ட். அவங்க தான் ரொம்ப அழகாக எனக்கும் இன்ட்ரோடக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பேத்தாலஜி அப்படிங்கிறது ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், அந்த நோயோட கூறு அதோட இப்போ எல்லாருக்குமே இந்த நோய் எதனால் வந்தது அப்படிங்கிற அந்த காஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த டயக்னோசிஸ். ஸோ பர்டிகுலர்லி அவங்க சொன்னாங்க மேலிக்னன்சி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது கியூரபிளாக ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்கா அப்படின்னு. ஸோ எந்த ஒரு வியாதியை பற்றியும் அது என்ன ஸ்டேஜ் அவர் என்ன டயக்னோசிஸ் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு பேத்தாலஜிஸ்டோட ப்ரொஃபஷன். தோ ஹார்ட் ரொம்ப அவங்களுடைய சேவையும் இந்த உலகுக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது. ப்ளீஸ் கிவ் அ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆல் தி வண்டர்ஃபுல் விமென் ஹியர். ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவங்களை நம்மளோட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய இமோஷன்ஸ், நிறைய சந்தோஷங்கள், நிறைய சாதனைகள். வாட் அ மிக்சர் ஆஃப் இமோஷன்ஸ் ஆன் திஸ் வெரி வண்டர்ஃபுல் விமென்ஸ் டே. ஜோஸ் ஆலுகாஸ் ட்ரெடிஷன் ஆஃப் ஃபைன் ஜுவல்லரி வழங்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே செலிப்ரேஷனில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நாள் உங்களுக்குமே ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருந்தது இல்லையா, கொஞ்சம் செலிப்ரேஷனுக்கு போயிடலாம்ல. ஸோ ஒரு கேக் கட் பண்ணிடலாமா இப்போ எல்லாருமா சேர்ந்து? கேன் வி ப்ளீஸ் டூ த அரேஞ்ச்மெண்ட்ஸ்? ஆல்ரைட். ஸோ ரொம்ப அழகாக இன்றைக்கி இந்த சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்கள் நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸில் நடைபெற்றுட்டு வருது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய சுவாரஸ்யமான அனுபவங்கள், இமோஷனலான விஷயங்கள் நிறைய இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்காக நம்ம ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சு இந்த நாளை அவங்க கொண்டாடி நம்மளுக்கு சிறப்பு சேர்த்தது அப்படிங்கிறதுனால அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பில் ஒரு அழகிய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மே வி ரிக்வெஸ்ட் மேனேஜர் சார் டு கம் அண்ட் present the mementos to all our wonderful women. மணிமேகலை மேம். அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை வழங்கப்படுகிறது மற்றும் நினைவு பரிசு எங்கள் அன்பின் வெளிப்பாடாக a small present and a sweet and a shawl as a token of love and affection. Please give a good round of applause. Thank you sir and thank you Manimegalai ma'am. Oh my god, wow. சார் நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறீங்க. Wow, that was very wonderful, so exciting. Please give one more good round of applause. அவங்க முதல்ல சொன்ன வாசகம் எவ்வளோ உண்மையானதுங்கிறத இப்போ எங்களால் பார்க்கவே முடியுது. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஒரு அழகான அன்பான கணவர், அழகான குழந்தைகள். ஸோ அதனால் எனக்கு ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. மை என்டையர் ஃபேமிலி வாஸ் கிரேட் சப்போர்ட் அப்படின்னு ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்காக நம்மளுடைய மரியாதைகள் நம்ம செஞ்சோம். அடுத்ததான் நம்மளுடைய மரியாதை நம்ம யாருக்கு செய்யலாம் அப்படின்னா, மீண்டும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மேகலா மேம், ப்ளீஸ் கம். உங்களுக்கும் எங்களது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சிறிய பொன்னாடை, ஒரு நினைவு பரிசு மற்றும் இனிப்புகள். கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே. பில்லு சேர்ந்து வரும் சார். தேங்க்யூ. வெல், அடுத்ததா மே வி ஹாவ் அவர் டீச்சர் டியோ சஹாயராணி மேம், ப்ளீஸ். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. சாதனை பெண்மணிகள், சிங்க பெண்மணிகள், இது உங்களுக்கான நாள் இல்லையா? அராஃபத் மேம், நோம்பு வச்சிருக்கீங்களா மேம்? உங்கள் அனைவருக்கும் வீடியோ வழங்கப்படும். A shawl, a memento and sweets as a token of our love and affection. Please give a good round of applause. Thank you ma'am. அடுத்ததாக உமா மகேஸ்வரி மேம். That is Uma Maheshwari ma'am.
specializing flower medicine, மலர் மருத்துவம். A shawl, a memento and sweets as a token of our love and affection from Jose Alucas. Thank you, ma'am. May we have Amrita, ma'am? இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு புது விஷயம் ஹோமியோபதி ஃப்ளார் மெடிசன். ப்ளீஸ் கிவ் அ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ். கை தட்டுறது இல்லை, நம்ம உற்சாகப்படுத்தினா தான் எல்லோருக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு வைப் இருக்கும். தேங்க்யூ மேம். மே வி ஹாவ் பிஎஸ்என்எல் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வி மேம். மேம் எங்கெல்லாம் கலெக்ஷன் இஷ்யூ ஆகுதோ சார் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் மேம் அடுத்த தடவை. உள்ளே வாங்கிட்டு வெளியிலவே விடுவாங்க இல்லை. Thank you so much, ma'am. Thank you. Thank you. Your words were wonderful. அடுத்ததாக சந்தியா மேம். சார் வெளியில தான் சார். ப்ளீஸ் கிவ் அ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ். Thank you, sir, and thank you, ma'am. அடுத்ததாக டாக்டர் மேம், டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி. டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி பிரியா. She is an MD and pathologist. Please give a good round of applause. ஸ்வீட்டை குட்டி பாப்பா கொடுத்துடலாம். Thank you to each and every one of you present here. Please join us for a group photograph. எல்லோருமே ஒரு குரூப் ஃபோட்டோ. Say happy Women's Day. Happy Women's Day. Happy Leaders Day. Happy Men's Day. சார் ஓட்டே வரல சார், டெபாசிட்டே கிடைக்கல. Thank you all for a very wonderful celebration and for sharing your experiences. You guys wore a wonderful smile as well. Thank you so much. Thank you. All right, so அப்படியே நில்லுங்க. நம்ம ஐஸ்வர்யா மீண்டும் ஒரு தடவை வராங்க நன்றி உரை கூறுறதுக்காக. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நானிலம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நமது கடமை. அந்த வகையில் இந்த விழாவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கணும். அடுத்து நம்மளோட கூட இருந்து அவங்களோட பொன்னான நேரத்தையும் கருத்துக்களையும் நம்மக்கிட்ட அழகாக பரிந்துரைத்த உங்களோட எல்லா செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்ட அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செலிப்ரிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். அப்புறம் படைத்தலைவனின் சேனாதிபதியாக இருந்து நம்ம எல்லாத்தையுமே வழிநடத்தி கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்த ஆங்கரை நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். படைத்தலைவனாக இருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி இதையும் செலிப்ரேட் பண்ண நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை எல்லா இடத்துலையும் மேல் இடத்துலலாம் பேசி நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மேனேஜர் சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம இதை எல்லாத்தையுமே பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கூட பொறுமையாக இருந்து நம்ம பேசுகிறதையும் கேட்டு நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கெலாம் கிளாப் பண்ணி எல்லாம் பண்ண எல்லாருக்கும் நன்றி செலுத்திக்கிறோம். அடுத்து ஜோசா நம்மளுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை என்ன தான் கேட்டிருந்தாலும் அவங்களோட டைமில் கூட நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. ஜோஸ் ஆலுகாஸ் ட்ரெடிஷன் ஆஃப் ஃபைன் ஜுவல்லரி வழங்கக்கூடிய இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம இன்னைக்கு பார்த்து ரசிச்சோம். ரொம்ப அழகாக ஒவ்வொரு துறையை சார்ந்த பெண்களும் தங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பிலையும் அவங்களுக்கு நிறைய அன்புகளையும் மரியாதைகளையும் நன்றிகளையும் கொடுத்து இந்த நாளை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அந்த எக்ஸ்க்ளூசிவ் நோட் வாஸ் அவங்க மேனேஜர் இந்த நிகழ்ச்சி துவங்கினதுலேருந்து எண்ட் வரைக்கும் வேறு எங்கேயுமே போகாமல் இந்த நிகழ்ச்சி மட்டுமே முழுவதும் கவனிச்சுட்டு ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அடுத்த லெவல்ஸ்க்கு எடுத்து போயிட்டே இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தொகுப்பாளர் ராவணன். விஷிங் யூ காட் ஸ்பீட். டேக் கேர் அண்ட் பை.